ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கொஞ்ச நாள் முன்னாடி கிட்டத்தட்ட 24% ஆஃப் த ஈக்விட்டியை இந்தியாவில் விற்றாங்க. அதாவது அந்த கம்பெனியினுடைய அமெரிக்கன் ப்ரமோட்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சப்சிடரியில் 1/3 பங்குகளை விற்றாங்க. ஸோ அதனால என்னாச்சு, அவங்களுடைய ஸ்டேக் 51% வந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 51 பத்தாது, 20% இருந்தாலே பத்தும். ஸோ இன்னும் விற்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவங்க வித்த விலையில இருந்து ஸ்டாக் பிரைஸ் 2 மடங்காச்சு. இன்னைக்கு அவங்க வித்த விலைக்கும் கீழே இருக்கு. ஸோ ஏற்கனவே வித்த விலைக்கு கீழே இப்போ மறுபடியும் அவங்க 30% விற்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. இத்தனைக்கும் இதை வித்தா அவங்களுக்கு கிடைக்க போறது வெறும் குறைஞ்ச பணம் தான். ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க வித்துடலாம், வித்துட்டு வெறும் 20% வச்சுக்கலாம், என்ன இருந்தாலும் நமக்கு தான் ராயல்ட்டி கிடைக்க போது, நம்ம ப்ராடக்ட் தான் அவங்க விற்க போறாங்க, ஸோ அந்த சப்சிடரியில ஓனர்ஷிப் இல்லாமலே நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கம்பெனிக்கு எப்படிங்க ஹை PE கொடுக்க முடியும்? நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வேர்ல்பூல் நிறுவனத்தை பற்றி.